கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையிலே எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசம் கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இந்த மாசத்திலே நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், கிறிஸ்துனுடைய பிறப்பு நம்ம ஒரு பக்கம் தியானிச்சா கூட நம்ம வாழ்க்கையிலே அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும். பரிசுத்த வேதாந்தத்துல அநேக காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்தாரு. நிறைய குடும்பத்திலே எனக்கு 40 வயசாயிட்டு, 50 வயசாயிட்டு, 60 வயசாயிட்டு, 65 வயசாயிட்டு அப்படிம்பாங்க. ஆனா முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி கேட்டா, நிறைய குடும்பத்திலே என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் இன்னும் பைபிள் வாசித்து முடிக்கல அப்படிம்பாங்க. அது ஒரு வேதனையான காரியம். என் வாழ்க்கையில அரை கோடியை காணும். நான் சொல்றது எப்படின்னா 2015 அரை கோடியை காணும். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கஷ்டம் ஏன் வருது, பிரச்சனை ஏன் வருது, போராட்டம் ஏன் வருது, பாடு ஏன் வருது, நிம்மதி இல்லாம ஏன் ஒரு மனுஷன் வாழ்றான், இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இரவு நேரத்துல நம்ம ஒரு பகுதியை தியானிக்க போயிடும். கிறிஸ்துமஸ் மாசம் நம்ம என்ன செய்யணும் என்பதை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 39 முதல் 41 ஆகிய வசனங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். சில குடும்பத்திலே வறுமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வீட்டுல பிரச்சனை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்திலே நிறைய நிம்மதி இல்லாத நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு வேத போதி நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியத்திலே குறையா இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் ஒரு பாவி, நான் அக்கிரமத்துல வாழ்ந்தேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்தேன், நான் துரோகியா இருக்கேன், நான் இருள்ல கட்டப்பட்டிருந்தேன், விக்கிரத்துல கட்டப்பட்டிருந்தேன் இப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இது போக ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு எப்படிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் எனக்கு தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு நபர், அதனால எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், எழுத்துக்கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன், நிப்பாட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். 5 வருஷம் கிட்ட கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். வேத வசனம் சத்தியம். அவருடைய வார்த்தை நம்ம இதயத்துல வரும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய வார்த்தை ஜீவனுமாயும் ஆவியுமாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமையா நமக்குள்ள வரும். அவருடைய வார்த்தை அக்கினி. அவருடைய வார்த்தை கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையினால மட்டும்தான் நமக்கு தீர்காயுசு. அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனும் தீர்காயுசும் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவு நேரத்திலே உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கஷ்டம்தான்ப்பா. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். பிச்சை கொடுங்கள் அப்படின்னா சில குடும்பத்திலே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்ம நார்மலா வாசித்துருவோம். சகலமும்
உங்களுக்கு சுத்தமா இருக்கும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். அந்த வார்த்தை நல்ல ஆழமா நீங்க உங்க இதயத்துல முதல்ல பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், சகலமும், எல்லாம் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். எப்பொழுது? உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது. இதயத்துக்குள்ளே கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது, மதிகேடரே அப்படிங்கிறார். சரி, என் இதயத்துக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஒரு 13 பாயிண்ட் இருக்கு. அந்த 13 பாயிண்ட் வச்சு நம்ம அழகா அறிந்து கொள்ள முடியும். மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனை. ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை இருக்கும் போது ஆசீர்வாத தடை இருக்கும். ஏன்னா செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுல ஏன் நிம்மதி இல்லை, ஏன் கஷ்டம், ஏன் சண்டை, ஏன் பிரச்சனை, நைட்டு படுத்தா ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது. சில குடும்பத்துல தூங்கும் போது விபச்சார ஆவியை பாக்குறாங்க, சில குடும்பத்துல பாம்பு பாக்குறாங்க, சில குடும்பத்துல எலி பாக்குறாங்க, நாய் பாக்குறாங்க, ஏகப்பட்ட காரியம் சொல்லுவாங்க. நாங்க தூங்கும் போது எங்களுக்கு இப்படிதான் வருது அப்படிமா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல மரண பயம், சில குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு பாயிண்ட் போயிட்டே இருக்கும். சில குடும்பத்துல வீட்டுல தரித்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இன்னைக்குள்ள செய்தி நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல சில பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை. இப்போ ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இப்ப நானே இருக்கேன், என் இதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத சிந்தனை இருக்கும் போது நான் எப்படி இருப்பேன்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. எனக்கு நிம்மதி இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? பொல்லாத சிந்தனை இருக்கும்போது எப்படிப்பா நிம்மதி இருக்கும்? நல்ல சிந்தனை இருந்துச்சுன்னா நிம்மதி இருக்கும். பொல்லாத சிந்தனை இருந்துச்சுன்னா எனக்கு நிம்மதி இருக்காது. நான் என்னைய வச்சே சொல்லி தரேன், ஏன்னா அப்பதான் ஈஸியா புரியும். 2வது விபச்சாரம், 3வது வேசித்தனம், 4வது கொலை பாதகங்கள், 5வது களவு, 6வது பொருளாசை, 7வது துஷ்டதனங்கள், 8 கபடு, 9 காம விகாரம், 10 வன்கண், 11 தூசணம், கெட்ட வார்த்தை, அப்புறம் 12 பெருமை, 13வது மதிகேடு. இதெல்லாம் இருதயத்துக்குள்ளது புறப்பட்டு வரும் என்று எழுதப்பட்டு. இந்த 13 கேரக்டர், இந்த 13 சுபாவம், இந்த 13 காரியங்கள் ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், மதிகேடரே அப்படிங்கிறார். ஏன் பரிசேயரை பார்த்து மதிகேடரே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க வெளியில அழகா, வெளியில பார்க்கும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கிளம்பும் போது நல்ல ஒரு அழகா அப்படி ரெடி பண்ணி அப்படி கிளம்புவாங்க. வெளியில பார்த்தா ஏ அப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அவங்க போய் வீட்டுல போய் நைட்டு சும்மா இருக்கும்போது செல்போன்ல எவ்வளவு நேரம் படம் பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் நாடகம் பார்க்குறாங்க, தேவையில்லாம எந்த ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எந்த வெப்சைட்ல இருக்காங்க. சில குடும்பத்துல தேவையில்லாத நபரோடு பழகிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத அடிமையில இருப்பாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல பார்த்தா ஒயின் ஷாப்ல இருப்பாங்க, சில குடும்பத்துல பார்த்தா கஞ்சா பழத்துல இருப்பாங்க, சில குடும்பத்துல பார்த்தா போதை அடிமையில எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போய் கிடப்பாங்க. சில குடும்பத்துல அந்தகார இருளில் கட்டப்பட்டிருப்பாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபுல்லா மோசமான ஆள் கூட தான் இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காலையில கிளம்பும்போது பார்த்தா அப்படி பல 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 பலன்னு சும்மா அப்படி அழகா தெரியும். அப்ப அவங்க நல்லவங்கப்பா, அவங்க அவங்க அப்படியே வேலைக்கு போயிட்டு தான், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி. அடுத்த நாள் காலை பார்த்தா அதே மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில அந்தரங்கத்திலே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுடைய பழக்க வழக்கம், இவங்களுடைய கூட இருக்கிற நபர்கள் பார்த்தா பொல்லாத மனுஷனா இருக்கும்.
அவங்களோட பழகி 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 இவங்களுக்குள்ள சில பொல்லாத வார்த்தைகள், தூசணமான வார்த்தைகள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத காரியங்கள், பெருமையா பேசுற காரியங்கள், மூளை இல்லாத காரியங்கள், இப்படி பல காரியங்கள். இது எல்லாம் எங்க வரும் அப்படின்னா இதயத்துக்குள்ள குப்பை மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கும். இப்போ உங்களுக்கு சில குடும்பத்துல அதனுடைய ஆழம் புரியும். ஒரு குடும்பத்துல ஒரு பையன் 8 மணி நேரம் கேம் விளையாடுறான், ஆன்லைன்ல கேம் விளையாடுறான். ஒரு குடும்பத்திலே கல்யாணம் முடிஞ்ச ஒரு பையன், வயசு கம்மி தான், ஆன்லைன்ல கொண்டு போய் 29 லட்சத்தை காலி பண்ணிட்டாங்க. இன்னொரு பையன் 24 வயசு பையன், ஆன்லைன்ல போய் ஏதோ ஒரு சீட்டு விளையாண்டு ஒரு செகண்டுக்குள்ள 50,000 போயிட்டு. இதெல்லாம் வந்த காரியங்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிடுவாங்க. மதிகேடரே அப்படிங்கிறது. ஏன் மதிகேடரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத சிந்தனை வந்துட்டு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும். இதுல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரவிராஜ் அழிஞ்சு போன காரியம், அதனுடைய காரணம் இன்னும் கூட நம்ம எப்படி சொல்லலாம், நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் விக்கிரத்துல போய் அடிமையா இருந்தேன். ஒரு மனுஷனை நம்பி, அந்த மனுஷன் பார்த்தா மாந்திரியத்தில் உள்ள ஒரு மனுஷன் போல இருக்கு, விக்கிரத்தில் உள்ள ஒரு நபர், ராக்கி நோக்குவர்மா அப்படிம்பாங்க, அப்படியே ஒரு மாந்திரியம் உள்ள ஒரு நபர். அந்த மனுஷன் மூலியமா பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கோடியை தாண்டி காணும், 55 லட்சத்தை காணும். வியாபாரத்துல சகல விதமான செழிப்போட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு நபர், பொல்லாத சிந்தனை உள்ள ஒரு நபர்கிட்ட பழகும் போது என்னோட வாழ்க்கையில அரை கோடியை காணும். சரி, ஒரு மனுஷன் மேல குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, நான் ரட்சிக்கப்படலை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவேன், அவ்வளவுதான். ஆனா கடையில பார்த்தா கத்தாழத்தை போட்டிருப்பேன், எலுமிச்சப்பழம் வச்சிருப்பேன், எங்க அப்பா செத்த போட்டோ வச்சிருந்தேன், கடையில சும்மா இருக்கும்போது மெழுகு பத்த வைப்பேன், மேல ஒரு பொம்மை வச்சா உன் கடையில வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, உடனே பொம்மையை வச்சிருந்தேன். அந்த பொம்மை வச்சா சகல செழிப்பு இருக்கும் அப்படின்னாங்க, அதையும் வச்சுக்கிட்டேன். யாரெல்லாம் என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்களோ, ஜாதகம் பார்க்க சொன்னாங்க, அதையும் பார்த்துக்கிட்டேன், நியூமராலஜி பார்க்க சொன்னாங்க, அதையும் பார்த்துக்கிட்டேன், என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்தேன். இதை எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பொல்லாத சிந்தனை இருக்கும்போது அந்த மனுஷன் சுத்தமா இருக்க மாட்டான். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ அப்படி கேட்கிறாரு. மதிகேடரே. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ எப்படி இருக்கிற சொல்லு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க, இஷ்டம் போல வாழ்றாங்க. ஏன் இஷ்டம் போல வாழ்றாங்க? அவங்களுக்கு பைபிள் சட்டம் தெரியாது. அவங்க இதயத்துல பார்த்தா பொல்லாத சிந்தனையில இருப்பாங்க. ஒரு விபச்சார எண்ணம், ஒரு வேசித்தனம், ஒரு காம விகாரம், ஒரு அருவருப்பான காரியங்கள். செல்போன்ல தேவையில்லாம 12 மணி நேரம் பார்த்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா எங்கேயாவது போய் தப்பா போயிடுவாங்க. நன்மையானது இருக்கு, தீமையானது இருக்கு. ஒரு மனுஷன் நன்மையான காரியத்தை பின்பற்றினால் அவங்களோட வாழ்க்கையில் நன்மையா இருக்கு. தீமையான பின்பற்றும் போது, ஒரு வாலிப மகள் சொல்றா, நான் 6 மணி நேரம் செல்போன் பார்ப்பேன் அப்படிங்க. இன்னொரு வாலிப மகள் ஒரு 8 மணி நேரம் செல்போன்ல பேசுறது, வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்ட பேசுறது. 8 மணி நேரம் தான், ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு 8 மணி நேரம் பேசுவாள் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? நானே இருக்கிறேன், செல்போன்ல போய் மூழ்கி கிடந்தேன்னா நான் எப்படி வளர முடியும்? என் வாழ்க்கை வம்பா போயிடும். ஏன்னா எல்லாரும் இணைந்து இருக்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் growth இல்லை, ஏன் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சில வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்காது, சில வீட்டுல பைபிளே வாசிக்க மாட்டாங்க, சில வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, சில வீட்டுல சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, சில வீட்டுல இந்த கிறிஸ்துமஸ் வந்துட்டுனா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, புது வருஷம் வந்துட்டா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. மற்ற நாள்லாம் அவங்கள சர்ச்சில் தேடக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க வருஷத்துக்கு 2 தடவை தான் போவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, வார வாரம்லாம் போக தெரியாது. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. அப்ப இரவணைத்துல செய்தி என்ன அப்படின்னா, மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ அப்படிங்கிறது. பரிசேயரை பார்த்து அப்படி சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
போஜனபான பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறது. பாத்திரத்தினுடைய வெளியில் உள்ள எல்லா பகுதியும் சுத்தமாக்குறப்ப உள்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. 2 பாயிண்ட் சொல்றாரு. ஒன்னு கொள்ளை, இன்னொன்னு பொல்லாப்பு. இப்ப மார்க் நம்ம 7:21-22 வாசிக்கும் போது பொல்லாப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, கொள்ளையினாலும். இந்த கொள்ளையினாலும் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கும்போது, எப்படியாவது களவாண்டு சம்பாதிக்கணும், எப்படியாவது பொய் பேசி சம்பாதிக்கணும், எப்படியாவது அநியாயமா சம்பாதிக்கணும், எப்படியாவது அடுத்த வீட்டு சொத்தை ஏமாத்தியாவது சம்பாதிக்கணும், இல்ல மாமியாருக்குள்ள சொத்து வேணும், இல்லைன்னா அம்மா அப்பாக்குள்ள சொத்து எனக்கு அப்படியே வேணும்னு சொல்லி கேட்பாங்க. வேற யாருக்கும் கூட கூட எனக்கு தான் அவ்வளவு சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இவங்க பார்த்தா வேலையே செய்ய மாட்டாங்க. உள்ளம், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, சின்ன வயசுல இருந்து சரி, என்னுடைய சாட்சியில கேட்ட நிறைய இருக்கு. நிறைய நான் சொல்றதே இல்லை. சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்ததுனால ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துருக்கேன். 1/2 கோடியே காணும். ஆனா கூட நான் நிம்மதியா தான் இருக்கேன். பணம் பெருசா இயேசு பெருசான்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இயேசு மட்டும்தான் எனக்கு பெரியவராக தெரிந்தார். கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது, 1/2 கோடியில வேஸ்ட். ஜீவனுள்ள தேவனை பின்பற்ற ஆரம்பித்தேன். பரிசுத்த வேதாமத்தை வாசிக்க வாசிக்க என் இதயத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவம் என்ன இருக்கு, எதெல்லாம் அருவருப்பு, எதெல்லாம் அசுத்தம், எதெல்லாம் தீட்டு, எதெல்லாம் பொல்லாத காரியம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனை பாவம் இருக்கு. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, வீட்டுல கார் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைகள் ஃபுல்லா பெரிய லெவல்ல படிச்சுட்டு இருக்கும். உண்மையான வருமானமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தால் நிறைய குடும்பத்துல தலை குனிஞ்சு போய் நிற்பாங்க. இல்ல பிரதர், நாங்க லஞ்சம் வாங்கிட்டோம். இல்ல பிரதர், நாங்க பொய் பேசி சம்பாதிச்சோம். இல்ல பிரதர், நாங்க அநியாயமா சம்பாதிச்சோம். இல்ல பிரதர், நாங்க ஏமாத்திட்டோம். இல்ல பிரதர், நாங்க ஒரு குடும்பத்தை ஆட்டையை போட்டோம் அப்படிம்பாங்க. இப்போ கடைசி காலத்துல நிறைய இடத்துல இடம் வித்துட்டு இருப்பாங்க, புரோக்கர் அப்படிம்பாங்க. இடம் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில ஜெப குறிப்பு வரும்போது இடத்த வித்திருப்பாங்க, இடத்த வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த இடத்த போய் அளக்க போனா அந்த இடம் அங்க இருக்காது. ஒரு குடும்பத்துல ஒரு சர்ச்சு கட்டலாம்னு சொல்லி ஒரு இடத்த போய் பார்க்க போயிருக்காங்க. உடனே டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணா அந்த இடம் அங்க இல்லை, அது வேற ஊர்ல இருக்கு. ஆனா அந்த புரோக்கர் காமிக்கும் போது இந்த இடத்த காமிச்சு வித்துட்டு போயிட்டாங்க. அது பல வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு சர்ச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அந்த இடமே அது வேற ஊர்ல இருக்கு, அந்த டாக்குமெண்ட் வேற ஊர்ல இருக்கு. லாஸ்ட் அந்த சர்ச்சு கட்டுற ப்ரோக்ராமே நின்று போச்சு. அப்போ ஒரு இடம் வைக்கிற ஒரு புரோக்கர் அது மூலியமா ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு லாஸ்ட் அந்த ஊர்ல சர்ச்சு கட்ட முடியாம போயிட்டு. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும். ஏமாத்தி ஏமாத்தி இடத்த விற்பாங்க. சில இடத்துல வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் இருக்கும், உண்மையை எதிர்பார்க்க முடியாது. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நிறைய குடும்பத்துல கல்யாணம் முடிக்கும் போது என் பையன் அப்படி, என் மக அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பையனுக்கு ஆல்ரெடியே சில இடத்துல மேரேஜ் முடிஞ்சிருக்கும், வெளியே தெரியாது. அப்படியும் சில குடும்பத்துல ஜெபகுறிப்பு இருக்கு, வெளியே தெரியாது பிரதர், கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. நிறைய குடும்பத்துல என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க வெளியே தெரியவே தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். இப்ப நானே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னா நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். ஆனா என் இதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை எப்போ வருதோ, பொல்லாத நினைவு எப்போ வருதோ, பொல்லாத சிந்தனை, பொல்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் எப்போ உள்ள வருதோ அப்போ இருதயம் ஃபுல்லா அசுத்தமா மாறிடும்.
இருதயம் அசுத்தமா மாறினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருள் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் இருக்காது. பிரச்சனை, தலைக்கு மேல போராட்டம், குழப்பம், சந்தேகம், மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாம் உள்ள வந்துடும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நிறைய காரியங்கள்ல உள்ள வந்ததுனால நிறைய காரியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா முடிஞ்சா செய்தி கேட்டுருங்க. ஏன்னா சில செய்திலாம் நீங்க வெளியில சர்ச்சில் போய் பேசும்போது பார்த்தா 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. இப்ப நானுமே சில சர்ச்சில் போய் சண்டே சர்வீஸ் எல்லாம் போய் மெசேஜ் கொடுக்க போவேன். அப்புறம் உபவாச மீட்டிங் போவேன், முன்னர சர்வீஸ் போவேன். மெசேஜ் கொடுக்குற டயத்தை 1/2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு டெய்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் செய்தி மட்டும் பேசிட்டு இருக்கும். உங்க வீட்டுல உங்க செல்போன் மூலியமா உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். இருக்கிற இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி கொஞ்சம் கேளுங்க. உங்கள் உள்ளமோ கொள்ளைனாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு முடிச்சிட்டார். ஒரு பாயிண்ட முடிச்சிட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஆனா ஆன்சர் தெரியாது. என் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மனுஷனுடைய இருதயம் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருந்தால் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன். என் இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாப்பு இருக்கும்போது தேவன் என்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் மனம் திரும்பி, ஐயோ நான் அந்த பாவத்துல இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்க, நான் கர்த்தர் பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை மன்னிங்க, வாயை திறந்து கேட்கணும், என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் பாவத்தை மன்னிச்சார், உயிர் பிச்சை போட்டிருக்கார். அவ்வளவுதான். அதான் கிருபை. கிருபையின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன பாவியை மீட்டு எடுக்கதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி கொண்டாடுறோம். அன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே ஒயின் ஷாப்புக்கு போறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. அதனால இந்த வருஷம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது நம்ம ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அந்த சகலமும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. என் இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அந்நியர், அவங்களுக்கு நம்ம திரும்பி பார்க்கணும். அவங்கள திரும்பி பார்க்கணும். எந்தெந்த இடத்துல ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க போய் பாருங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்படின்னாலே முடிஞ்சிட்டு. உண்டானவைகளில் நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றிலும் உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். வசனம் வாசிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஆனா செயல்முறையில கொண்டு வரணும், நடைமுறையில கொண்டு வரணும், கிரியையில கொண்டு வரணும், உண்மையா செய்யணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நானே இந்த வசனத்தை பேசுறேன். நான் வெளியில புறப்பட்டு போகும்போது ஏழை எளிய ஜனங்கள் ரோட்ல எங்கேயா இருப்பாங்க, கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்னையால முடிஞ்சால் உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யணும். நேர்ல பார்த்து உதவி செய்யுங்க. நேர்ல பார்த்து உதவி செய்யுங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். இந்த உங்களுக்கு அப்படின்னு போட்டுக்கல, அது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க இருதயம் சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறது. 39ஆம் வசனத்துல உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னார்ல. வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ அப்படின்னார்ல. உங்களுக்கு உண்டானவைகள் பிச்சை கொடுங்கள் அப்படின்னா பிச்சை கொடுக்கும் போது சகலமும் அப்படின்னா வெளிப்புறம் மட்டும் இல்லப்பா, உன்னுடைய உள்புறமும் சுத்தமா இருக்கும். ஏன்னா உனக்குள்ளே இரக்க குணம் வந்துட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டை ஏன் வருது அப்படின்னா இரக்க குணம் இல்லை. இரக்க குணம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருவாங்க. இரக்க குணம் வேணும். அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய பிள்ளை.
நாமும் கூட இரக்க குணமுள்ளவர்களா இருக்கும்போது சகலமும் சுத்தமா இருக்கும், சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அப்ப என் இருதயம் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா, சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளை அடிச்சு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. ஏழை எளிய ஜனங்கள்லாம் கண்ணுக்கே தெரியாது. என்கிட்ட சில ஜெபக்குறிப்பு வரும். நான் முதியோர் இல்லத்துல இருக்கேன், நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், நான் ஹோம்ல இருக்கேன், அம்மா அப்பா இல்ல, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஜெபக்குறிப்பு வரும். உங்களுக்கு ஒருவேளை ஏழை எளிய ஜனங்களை போய் சந்திக்கணுமா? 9363064181 நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாஸ்டலு இல்லைன்னா முதியோர்கள் அப்படி ஏதாவது சொல்றேன், போய் அன்னதானம் பண்ணுங்க. இல்லை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. சகலமும் சுத்தமா இருக்கும், உங்களுக்கு உண்டான பிச்சை கொடுங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அவங்களோட இதயத்துக்குள்ளே கொள்ளையினாலும், அந்த வேடை நீங்க நல்லா யோசிக்கணும், கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கு. அப்ப அவங்களோட இதயத்தில் உள்ள அந்த பொல்லாப்பு வெளியில வரணும், அந்த கொள்ளையான காரியம் வெளியில வரணும்னு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பணம், அந்த பொல்லாப்புனால சம்பாதிச்சு, கொள்ளையினால சம்பாதிச்சு ஃபுல்லா எங்க போயிடணும்? நேரா பிச்சை கொடுத்துடணும். அப்பந்தான் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசுக்கு ரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆனால் சில குடும்பத்துல கிரியை பார்த்தா செய்யவே மாட்டாங்க. 24 மணி நேரம் நான் தேவனுக்கா வாழ்றேன்பாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா 5 பைசா 10 பைசா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதனால எல்லாம் சேர்த்து பேசிட்டு இருக்கேன். என் நம்பர்ல கூட மறுபடியும் கூட கூப்பிடுங்க, நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். பக்கத்துல எங்கேயாவது இடத்துல போய் நன்மை செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் மாசம் டிசம்பர் 25ஆம் தேதி வரும்போது எல்லாரும் நன்மை செஞ்சிருக்கணும். நம்முடைய யூடியூப்ல யாரெல்லாம் தேவன் அருளி அப்பம் பாக்குறீங்களோ எல்லாரும் நன்மை செய்ய படிங்க, நற்கிரியை செய்ய படிங்க. அப்பந்தான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 12 மாசம் உயிர் பிச்சை போட்டார்ல, 12 மாசம் நம்மளை பத்திரமா பாதுகாத்தார்ல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம். என்னையும் சேர்த்துதான்ப்பா. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், பரிசுத்தவனுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், நன்மை செய்ய திராணி இருந்தா போய் செய்ய அப்படிங்கிறார். இந்த வருஷத்துல செய்வோம், அடுத்த வருஷம்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது காலங்கள்லாம் கடைசியா இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம். சிறுபிள்ளர் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம். நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்துல டிராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்துல வெளியில இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில மரண தருவாயில பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்த தொட்டு சுகமாக்கித்தாங்க. வேற வேற தேசத்துல இருக்காங்க, அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசுவீங்க. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிங்க. எங்களை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. எங்க இதயத்துக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருங்க. உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கிருபை செய்யுங்க. வரக்கூடிய கருத்து வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. மரண பயம், தற்கொலை எல்லாவற்றையும் நீக்கிருங்க. இந்த மாசத்துல கடைசியில வந்துட்டும்பா, உமக்கு பிரியமானபடி வாழணும். கற்பத்துல நீ ஆசுவீங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாய்மொழி ஆசுவீங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடைகளும் நீக்கி ஆசுவீங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சந்தேகம், பிரிவினை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எந்த வீட்டுக்குள்ளே விக்கிர வழிபாடு இருக்கும் அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு இறங்கி விடட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிடும். வீடு கட்டும் சொல்லி ஆசைப்படுறாங்க, தடையில்லாமல் கட்டி முடிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. வாலிப பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்லா படிச்சு எழுதுறத கிருபை செய்யுங்க. வாலிப வயசுல நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் உதவி செய்யுங்கப்பா. மிஷினரிமாரே அப்போ உங்களுடைய கரத்தில் அப்படின்னும், பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும், ஏழை எளிய ஜனங்கள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும், முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, வெளிநாட்டுல தனிமையில இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அப்படின்னு கர்த்தர் பொருட்படுத்துங்க.
எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.